ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மீனுக்கு தீனி போடலாம். அதெல்லாம் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். நான் போடுறவன் வந்தோடனே இல்லை வாய் காட்டிட்டு நிற்கிதுங்க. பாருங்கள் வருது பாருங்கள், எப்படி வருது பாருங்க. அதான் தீனியை பார்த்துட்டா போதும். இன்னும் கிணத்துக்கிட்ட இருக்கிற மீனுக்கும் தீனி போடுவோம். அது சாப்பிடுமா என்னன்னு எனக்கு இன்னும் தெரியாது. இது இப்போ பாருங்கள் போட்டுட்டேன். எல்லாம் எப்படி சாப்பிடுது பாருங்கள். இப்போ அங்கே போய் பார்க்கலாமா எப்படி சாப்பிடுதுன்னு. ஆனால் இங்கே தாங்க செம்மையாக சாப்பிடுது காய்ஸ். இப்போ கிணத்துக்கிட்ட இருக்க மீன் எப்படி சாப்பிடுதுன்னு பார்ப்போம். இப்போ போடுறேன். இதெல்லாம் சாப்பிடுமானே தெரியல. ஒரு மீன் சாப்பிடுது காய்ஸ், அதிசயமா. இப்போ தான் நானே வந்து பார்த்தேன். ஒரே ஒரு மீன் வந்து சாப்பிடுது. பாருங்க, சூப்பா பாவும் இந்த மீனுக்கெலாம். இது ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணலாம் காய்ஸ் முடிஞ்சா. இங்கே ரொம்ப வெயிலாக இருக்கிறனால எந்த மீனாலையும் இருக்க முடியல. அங்கே இருக்கிற மீன் சாப்பிட்ற அளவுக்கு இது சாப்பிட மாட்டேங்குது தான். அவ்வளோ இடம் இல்லை காய்ஸ். இங்கே ரொம்ப சின்ன தொட்டியாக இருக்குது இது. அந்த தொட்டினா ஈஸியாக க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இந்த தொட்டி அவ்வளோ பண்ண முடியாது காய்ஸ். பாருங்கள், சைடில் இருக்கிற பெரிய மீனுக்கு தான் ரொம்ப பசி போல, ரொம்ப சாப்பிட்டுருக்கு. இங்கேருந்து அங்கே 2 வரைக்கும் மீன் இருக்குது. ஆனால் ஒரு மீனும் ஒழுங்காக இருக்கிற மாதிரி தெரியல காய்ஸ். நானும் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு மீன் ரெஸ்பான்ஸ் பண்ணதே தவிர அவ்வளோ மீன் சாப்பிட மாட்டேங்குது. சில மீன்லாம் ஓரத்தில், ஒரு மீன்லாம் இந்த தொட்டியில் விட்டதுலேருந்தே அது ஓரத்தில் தான் காய்ஸ் இருக்குது. 2 மீன் அப்படியே தான் இருக்குது. தொட்டியில் விட்டதுலேருந்து அந்த மீன் காய்ஸ் ஒரு ஓரத்துலேயே தான் இருக்குது. அந்த ஓரத்தில் பாருங்களேன், இந்த சைடு ஒரு மீன் இருக்குது, அங்கே ஒரு மீன் இருக்குது. நம்ம அந்த மீன் சாப்பிட்றதுல தான் ஒரு அழகே இருக்குது.